ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 8/11/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 22ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:04 சூரிய அஸ்தமனம் மாலை 5:41 இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் இன்றைய நாளிலே சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். மாலையிலே விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி ஒரு அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்ற நம்மை சூழ்ந்திருக்கின்ற தடங்கல்கள் எல்லாம் காணாமல் போகும். விநாயகனுடைய அருளினாலே தடங்கல்கள் எல்லாம் அவை நிவர்த்தியாகும், முயற்சிகள் வெற்றியாகும். எனவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேய வழிபாடு செய்ய வேண்டும், விநாயக வழிபாடு செய்ய வேண்டும். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இந்த நேரத்திலே பழைய வீட்டை ரிப்பேர் செய்யலாம். ஏதேனும் பெரிதாக ரிப்பேர் வந்திருக்கின்றது வீட்டிலே என்றால் இந்த நேரத்திலே அந்த மராமத்து பணிகளை தொடங்கலாம். மறுமணத்துக்கான முயற்சிகளை செய்யலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு, நெடுநாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அருமையான நேரம் இந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை காலை 8 முதல் 9 வரை, மதியம் 3 முதல் 4 வரை. இந்த நேரத்திலே எதை பற்றியும் பேசாமல் சிந்திக்காமல் அமைதி காப்பது நல்லது. குறிப்பாக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. பயணங்களை இந்த நேரத்திலே தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 4:31 வரை ரோகிணி, அதன் பிறகு மிருகசீரிஷம். இன்றைய திதி இன்று மதியம் 12:31 வரை தேய்பிறை திருதியை, அதன் பிறகு சதுர்த்தி. இன்றைய சந்திராட்டமும் துலாம் ராசிக்கு சந்திராட்டமும் தொடர்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக விசாகம் நட்சத்திரக்காரர்கள் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சுபகாரியங்கள் கைகூடுகின்ற நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நல்ல நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதில் நல்ல லாபங்கள் ஏற்படும். மொத்தத்தில் எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகின்ற நல்ல நாள். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். முன்னேற்றங்கள் உண்டாகின்ற நாள். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக மாறுகின்ற நல்ல நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு புதன் 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். ஆகவே இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை தொடங்காதீர்கள். வீடு வள்ளி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். அதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ராமநாமத்தை சொல்லுங்கள். மாலையிலே சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். இடமாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேய வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய தடைகள் விலகும். அரசு வகையிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகின்ற நாள். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தரும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கின்றன. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். சிறப்பான நாள். ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலேயும் உங்களுக்கு சந்திராட்டமும் தொடர்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். செலவு செய்வதிலே கவனமாக இருக்க வேண்டும். கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொண்டு மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே சங்கடகர சதுர்த்தி. விநாயகப் பெருமானை வணங்கி விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்து அருகம்புல் மாலை சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கடன் பிரச்சனைகள் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். ஆனாலும் அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது. யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். ஆகவே எல்லா வகையிலும் நீங்கள் இன்றைய நாளிலே கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருந்தால் இன்றைய நாளிலே நீங்கள் கிரகங்களால் ஏற்படுகின்ற சங்கடங்களை தாண்டி விடலாம். குறிப்பாக
குலதெய்வ வழிபாடு வெற்றிகளை தரும். இன்றைய நாளிலே ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்றன. மனம் உற்சாகமாக காணப்படும். பணம் பல வகைகளிலே வரும். அதனால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இருக்கின்றது. சந்தோஷத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றது. மனதிலே புது ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நல்ல நாள் இன்றைய நாள். ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நாள். உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் ஏற்படும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே விநாயகர் சதுர்த்தி தினம். ஆகவே விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இந்த சிவாச்சாரியார், குருக்கள் இவர்களெல்லாம் இந்த ஆன்மீகத்துக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து கொண்டவர்கள். ஆனால் இன்றைக்கு பிராமண குலத்திலேயே கூட இவர்களை ஒரு சிலர் மதிப்பதில்லை. குறிப்பாக திருமண வயதிலே இருக்கின்ற பெண்கள் பிராமண குலத்திலேயே கூட கோவில் அர்ச்சகராக இருந்தால் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்கின்றார்கள். கோவில் பூஜை செய்யும் பையன் வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அந்த பெண்ணினுடைய தந்தையே அந்த பூஜையின் மூலமாகத்தான் அந்த பெண்ணை வளர்த்திருப்பார். ஆனால் அந்த குழந்தை பூஜை செய்கின்ற வரனை வெறுக்கின்றது. அந்த குடும்பத்தையே அந்த வேலை செய்துதான், அதாவது இறைவனுக்கு பணி செய்துதான் குடும்பத்தையே வளர்த்திருப்பார் அந்த தந்தை. ஆனால் அவர் பெற்று வளர்த்த அந்த குழந்தையே கோவில் பூஜை செய்பவனை திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்கின்ற ஒரு கொடிய காலமாக இந்த காலம் திகழ்கின்றது. இது ஏன் இப்படி மாறியது என்றால் அதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அதற்குள் இப்போது நாம் சென்றால் நேரம் நிறைய எடுக்கும். அதை பிறகு ஒரு நாள் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் காண இருப்பது இவர்களுடைய பங்கு ஆன்மீகத்திலே எப்படிப்பட்டது என்பதை பற்றித்தான். ஆக இந்த கோவில் வேலை செய்கின்ற குருக்கள்கள், அந்தணர்கள் இவர்கள் ஒன்றுமே படிக்காமலா வருகின்றார்கள். இவர்களுடைய படித்திருக்கின்ற அந்த வேதத்தை பல வருடங்கள் கற்க வேண்டும். பல வருடங்கள் கற்றால்தான் வேதத்தை நாம் அध्यயனம் செய்ய முடியும். மிகப்பெரிய மனிதர்கள் வந்தாலும் இவர்களிடம் கை நீட்டித்தான் விபூதி வாங்க வேண்டும். அப்போது குருக்களுக்கு இருக்கின்ற மரியாதை என்பது எப்படிப்பட்டது என்பதை இக்கால யுவதிகள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இறைவனுடைய நேரடி பணியாளராக இருப்பவர் குருக்கள். அவருக்கு இருக்கின்ற உபமணி என்பதுதான் ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்களுடைய குறைகளை இறைவனிடத்திலே அவர்களுக்காக வேண்டி முறையிடுவது. எந்த குருக்களாவது தான் செய்யும் பணிக்கு அதற்கான முழு ஊதியம் பெறுகின்றார்களா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவதற்கு சர்வீஸ் கமிஷன் தேர்வு செய்து அதிலே பாஸ் செய்தால் போதும். ஆனால் இந்த சிவாச்சாரியார் என்கின்ற தகுதி பெற அடிப்படையாக பல விஷயங்களை படிக்க வேண்டும். அவை என்னவென்றால், காமீகரகமம், யோகஜகம், சிந்தியம், காரணாகமம், காரணாகமம், அதம், தீப்த ஆகமம், குஷ்பம், சகசிர ஆகமம், அம்சுமான ஆகமம், சுப்ரபேதம், விஜயாகமம், நிகவாசம், ஸ்வயம்புவம், அனலம், வீராகம், ரௌரவாகமம், மகுடாகமம், விமலாகமம், சந்திரஞானம், முகபிம்பாகமம், புரோத்திகாகமம், லலிதாகமம், சித்தியாகமம், சந்தானகமம், சர்வோத்கமம், பாரமேஸ்வரம், கிராணாகமம், வாதுலாகமம் என 28 வகையான உப ஆகமங்கள் இருக்கின்றது. அதிலே 207 உப ஆகமங்கள் இருக்கின்றது. அதாவது 28 வகையான ஆகமங்களும் 207 வகையான உப ஆகமங்களும் இருக்கின்றது. இதனை உருவாக்கிய சிவாச்சாரியார்கள் என்று பார்த்தால் அவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. துர்வாசர், பிங்கள சிவாச்சாரியார், உக்ரஜோதி சிவாச்சாரியார், சுபோதக சிவாச்சாரியார், கண்ட சிவாச்சாரியார், விஷ்ணகண்ட சிவாச்சாரியார், வித்யகண்ட சிவாச்சாரியார், ராமகண்ட சிவாச்சாரியார், ஞான சிவாச்சாரியார், ஞானசங்கர சிவாச்சாரியார், சோசம்பு சிவாச்சாரியார், பிரம்மசம்பு சிவாச்சாரியார், திரிலோன சிவாச்சாரியார், ராமநாத சிவாச்சாரியார், ஈசான சிவாச்சாரியார், வருண சிவாச்சாரியார், பிரசாத சிவாச்சாரியார், அகோர சிவாச்சாரியார் என 18 பேர் இவற்றை அழகாக அமைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு சில பிராமணர்கள் எதுவுமே தெரியாமல் கூட கோவிலுக்கு சென்று பூஜை செய்கின்றார்கள். அதையும் நான் ஒப்புக்கொள்கின்றேன். என்றாலும் அவர்கள் சிறிய சிறிய கோவில்களிலே, அந்த கோவில்களிலே பூஜைகள் நடக்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காக குறைவான சம்பளத்திலே சென்று வேலை செய்கின்றார்கள். தங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்காக. ஆக எப்படி பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் தெரிந்து இந்த பூஜையை அர்ப்பணிப்பாக செய்கின்ற குருக்கள்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆகவே இனிவரும் காலங்களிலே குருக்களை மட்டமாக பேசுவதோ அவர்களை அவமானப்படுத்துவதோ அது போன்ற செயல்களை தயவு செய்து செய்யாதீர்கள். அப்படி செய்யும்போது நமக்கு நாமே கர்ம வினைகளை அதிகரித்து கொள்கின்றோம் என்பதுதான் உண்மை. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் பாவத்தை சேர்த்து வைக்கின்றோம். ஆகவே அவர்களை மதிப்போடு நடத்துவோம். இறைவனுடைய தூதர்களாக அவர்கள் திகழ்கின்றார்கள். அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களை தட்டி கேட்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்கள் இந்த பூஜை என்பதை தங்களுடைய ஒரு அர்ப்பணிப்பாக தான் செய்து வருகின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உள்ளம் கொண்ட சிவாச்சாரியார்களையும் குருக்கள்களையும் வணங்குவோம். நன்றி, வணக்கம்.